வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மனித நேயத்தோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல விஜயகாந்த் அவர்கள். அவரோட கால் விரல் அகற்றப்பட்டதா சமீபத்தில் ஒரு செய்தி லீக் ஆச்சு. அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பல பேருமே குழம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஃபைனலாக உண்மை வெளியே வந்துருச்சுங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கடந்த 18ஆம் தேதி சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மருத்துவமனையில் உள் நோயாளியாக தான் விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்ற செய்தி வெளியே வந்ததும் பல பேருமே நிறைய விஷயங்கள் நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் நடக்க முடியாமல் எழுந்து கூட நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் திடீர்னு இவரை மருத்துவமனையில் சேர்க்குறாங்கன்னா தலைவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தேமுதிக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேரும் குழப்பத்தோட உச்சிக்கு போக, இன்னொரு பக்கம் இவரோட ரசிகர்கள் பல பேருமே ஆதங்கங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இல்லையா, இந்த நல்ல மனுஷனை எதுக்காக அவ்வப்போது ஹாஸ்பிட்டல்னு ஃபுல்லாக அழகடிச்சிட்டே இருக்காங்க, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கிற மனுஷனை சுற்றி அது இதுன்னு பல பேருமே பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழலை கடந்த 18ஆம் தேதி ஏற்படுத்தி இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் நாள்பட்ட நீரிழிவு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதோட ஒரு அடுத்த கட்டமாக தான் இவர் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்த மருத்துவர்களை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரோட வலது காலில் ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்றதுனாலேயே அங்கே தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாவும் ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் சொல்லவே இவரோட குடும்பத்தினர் முதல்ல தவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மருத்துவர்களே கேட்டிருக்காங்க, ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா, ஏன்னா ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகும், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக ஃபேமிலி கிட்ட கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வலது கால் கட்டை விரல் இருக்குல்லங்க, அது உட்பட தொடர்ந்து இருக்க ஒட்டுமொத்தமாக 3 விரல்களையும் எடுக்கணும், ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். விரல்களை நீக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தினரோட இசைவு அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று. அதுக்காக தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அவங்களும் சரி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு மருத்துவர்கிட்ட சொல்லவே மருத்துவர்கள் அந்த ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க. அந்த ஆப்ரேஷன் முடிவில் விஜயகாந்த் அவர்களோட வலது காலில் இருந்த கட்டை விரல் உட்பட 3 விரல்களை அகற்றிட்டாங்க. இந்த விரல்களை அகற்றின ஒரு ஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி அரசல் புரசலாக வெளியே பல பேருமே கிசுகிசுக்க ஆரம்பித்தாங்க. இதில் விஜயகாந்த் அவர்களோட அபிமானிகள் பல பேருமே என்னதான் ஆச்சு அவருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் ஹாஸ்பிட்டல் நோக்கி பழையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சிச்சுவேஷனை தேமுதிகவோட தலைமை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைமைன்றது வேற யாரும் இல்லை, விஜயகாந்த் அவர்களோட குடும்பத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க, தேமுதிகவோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்ட்லிங்கில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் முழுக்க விஜயகாந்த் அவர்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க இது சார்ந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரோட விரல் நீக்கப்பட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆமாங்க இது போல் விரல் நீக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அது கூடவே முக்கியமாக அவங்க கேட்டுக்கிட்ட விஷயம், இது போல் நிறைய பேரும் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இது போல் விஜயகாந்துக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இதான்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கையை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன், அதை முழுசாக நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். அப்போ தான் விஜயகாந்த் அவர்களோட தீவிரமான பக்தர்கள் பல பேருமே இருப்பீங்களா, உங்கள் எல்லாருக்குமே ஆஸ்வாசம் கிடைக்கும். ஏன்னா அந்த மனுஷன் பண்ணியிருக்க நல்ல விஷயங்கள் அந்த அளவுக்கு. அதனால தான் இவரோட ஹெல்த் சார்ந்து இவ்வளோ பேர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. தலைமை கழகம் அறிவிப்பு. நீண்ட வருடங்களாக இருக்கும் நீரிழிவு பிரச்சனையால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் வலது காலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நேற்று விரல் அகற்றப்பட்டது. மருத்துவர்கள் கண்காணிப்பில் தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார். மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து கேப்டனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் கேப்டன் விஜயகாந்த் வீடு திரும்புவார். மேலும் கேப்டன் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான வதந்திகளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம். நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அரசியலை பெருசாக சோபிக்கிற ஆசையில் வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்களோ அவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதா இருந்தாவோ, அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்பை நோக்கி அவங்க போகிறதுக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாவோ, முதல்ல அவங்க யாருக்கிட்ட நேரில் வந்து வாழ்த்து பெறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இவர் இருந்திருக்காருன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும் தமிழக அரசியல் காலத்தில் எந்த அளவு தவிர்க்க முடியாத தலைவராக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா அவர்கள் இல்லாதப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது வேறங்க, ஆனால் அவங்க இருக்கும் போதே அந்த ஒரு சீட்டில் இருக்காப்புலன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். தேமுதிக அந்தளவு சோபிச்சு எம்எல்ஏக்களை ஃபுல்லாக கெயின் பண்ணதுக்கு காரணமே இரட்டை இலைன்னு சொல்லப்பட்டாலும் கூட விஜயகாந்த் அவர்களுங்க தனி மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சட்டப்பேரவையில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. எந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்க நம்புகிறேன்.
அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை தான் நம்மளால இப்போ பார்க்க முடியல. நடக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மனுஷனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, விரல்களை நீக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கே இந்த தகவல் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா தமிழக அரசியல் களத்துலையும் அண்ட் இந்த கலை உலகத்தை சேர்ந்த நட்சத்திரங்கள் இருக்காங்களே அவங்க தரப்பில் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் பிரதானமாக சொல்கிறதா இருந்தால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அருமை நண்பர் விஜயகாந்த் விரைவிலேயே குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரைவிலேயே ஒரு குணமடைஞ்சு வீடு திரும்பி பழையபடி கேப்டனா கர்ஜிக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவரும் கலை ஞானியுமான கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயகாந்த் அவர்கள் சீக்கிரமே குணமடைய நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த 3 பேருமே பெரும் புள்ளிகள். அவங்க எல்லாரும் இருக்கிற அந்த பிஸி ஷெடியூலில் கூட விஜயகாந்த் அவர்கள் விரைவிலேயே குணமடையணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதிவாக வெளியிடுறாங்க அப்படின்னா இதிலே மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழக மக்கள் கிட்ட இருந்தும், தமிழக சினிமா கலைஞர்கள் கிட்ட இருந்தும், தமிழக அரசியல்வாதிகள் கிட்ட இருந்துமே விஜயகாந்த் அவர்களை நிற்கவே முடியாதுன்றது. தமிழ் சினிமாவை காசு கொடுத்து வளர்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு 10 வருஷம் இருந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஞாபகம் இருக்க போகிறதில்ல. ஆனால் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு சோறு போட்டு வளர்த்த ஒரு நபரை அவங்க உயிர் உள்ளவருக்கு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் சார் கூட ஸ்டேஜில் பேசுகிறப்பலாம் ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிப்பாப்புல. என் ரத்தத்தின் ரத்தங்களாகி அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லிட்டு. ரத்தத்தின் ரத்தம் அப்படின்றது ஏதோ சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கிடையாதுங்க. இந்த சோறு போட்டிருக்கார்ல எம்ஜிஆர் அவர்கள், பல பேருக்குமே ராமாவரம் தோட்டத்தில் அடுப்பு நிற்கவே நிற்காது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்தளவு சமையல் வேலை போயிட்டே இருக்கும். பசின்னு யார் வந்தாலும் ஃபுல்லாக வயிறார சாப்பாடு போட்டு தான் அவங்களை அனுப்புவாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு தமிழக மக்களோட பசியாத்தின பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்குது. இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அவங்களோட ரத்தத்திலேயே எம்ஜிஆர் அப்படின்ற பெயர் பதிவாகியிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மேடை பேச்சுகளையும் ரத்தத்தின் ரத்தம் அப்படின்ற வார்த்தை பதங்களை எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மேலே மக்களுக்கு எந்தளவு அன்பு இதன் காரணமாக இருந்துச்சோ அதுக்கு ஒரு படி கூட குறையாமல் அன்பு இருந்த ஒரு நட்சத்திரம் தான் விஜயகாந்த் அவர்கள். அவ்வளோ பேருக்கு சோறு போட்டிருக்காருங்க. அதுவும் குறிப்பாக இவர் இருந்த திரை உலகம் இருக்குல்ல, அதில் இருந்த பெரும்பாலான கலைஞர்கள் விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் சாப்பாடு சாப்பிட்டவங்கள மட்டும் தான் இருக்காங்க. இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நாம் 3 பிரபலங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவங்களாம் விஜயகாந்த் சாரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நாம் வெளியே இருக்கோம், திரைத்துறைக்கு வெளியே இருக்கோம், அதனால் நமக்கு தெரிஞ்சலாம் கொஞ்சம் மட்டும்தான். ஆனால் அவங்கெல்லாம் திரைத்துறையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரபல சினிமா தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள், பிரபல இயக்குனர் பேரரசு அவர்கள், அண்ட் இன்னொரு பிரபல இயக்குனர் வி சேகர் அவர்கள். இந்த 3 பேருமே விஜயகாந்த் சாரை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு தான் இந்த நிலைமைகளை இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் சாரை பற்றி தான் கேட்க விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்ட தெய்வமாக அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் நீங்கள் சமீப காலமாக பார்க்குறீங்களே, நடக்க முடியாமல் பேச முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட யாருக்குலாம் எது காரணம் சார்? அது என்ன விதியோ என்ன கருமம். நல்ல மனிதர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸை ஞாயிற்றுக்கிழமைனா அவர் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் வருவாங்க, பிரியாணி செய்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் இருந்துட்டு எல்லோரும் கைகூப்பி வணங்குவார். எப்படி வளர்த்தார் அந்த ரசிகர்களை. நல்லதும் பண்ணார். தான் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பெரிய கடனை சரத்குமார் அவரும் சேர்ந்து அடைச்சாங்க. இப்போ நல்ல நண்பர், அருமையான நண்பர். அண்ணன்னுவார், நானும் தம்பின்னுவேன். ஒரு நல்ல கோபம் வந்தால் சண்டை போடுவார், அடுத்த நிமிஷம் மறந்துடுவார். அவருக்கு அப்படி ஒரு வேதனை தான். என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும், விதி. எங்களுக்கு என்னென்னா இந்த படக்காட்சிகளில் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்னாலே விஜயகாந்த் சார் ஃபைட் தான். அப்படி காலை அங்கே மேலே வச்சானா சொல்லிட்டு அடிப்பான்னு கேள்விப்பட்டு லெக் எல்லாத்தையும் லெக்கு. ஆனால் அப்பேற்பட்ட நபர் விதி, வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. அதை வேறு என்ன தான் சொல்லுவீங்க. பாவம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அமெரிக்காலாம் போயிட்டு பார்த்துட்டாங்க, சிங்கப்பூர் போயிட்டு அவர் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு. நல்லா வருவார்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம் அவருக்கு பெருசாக இருக்கும் தெரியல, எனக்கு தெரியல அதை பற்றி சொல்ல. அவர் யாரையும் பார்க்குறதில்ல. அந்த அம்மா ஏதோ அவர் சுதீஷும் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, வருவாருன்றாங்க. வரணும், வந்தால் நல்லது. தருமபுரி அப்படின்ற படத்தில் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் அவரை பற்றி நிறைய கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமவரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு நிற்காமல் எரியுமோ அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் அடுப்பு நிற்கவே நிற்காதுப்பா, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா. சின்னவன் பெரியவன் யார் வந்தாலும் சரி சாப்பாடு அங்கே கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவரோட கம்பெனியில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு அடிக்கடி கொண்டு வருவார். நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணுமோ எல்லா வகையும் உள்ளே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சாப்பாடு விஷயத்தில் கூட கேரிங்காக இருப்பாரா? சாப்பாடு இப்போ தருமபுரி ஷூட்டிங்னா அவுட்டோரில், இங்கேயாவது பரவாயில்ல, காருக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது, காரோட பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ திடீர்னு சொல்லுவார்,
பேர சார் இன்றைக்கி நீங்கள் நம்ம வீடு சாப்பிட்றீங்க விட்டுருவார். சரி சார் அசிஸ்டண்ட் எல்லோரும் கூப்பிட்டு வந்துருக்க சரவணன் ஒன்று கேமராமேன் பேர கூட வந்துருக்கணும் அப்படி. சரி சார் நாங்கள் பிரேக்கில் எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கும்ல சரி சார் கூப்பிட்டாருன்னு கூட போயிடுவோம். கூட கரெக்டாக பார்த்தா ஒரு கேட்ரி மாதிரி டேபிளாக தண்ணியை பிஞ்சு போட்டு 10-20 பேருக்கு சாப்பாடு வந்துருக்குங்க. ஆமாம் லோக்கலில் சொல்லி சமைச்சு கொண்டு சொல்லிப்பார். ஹோட்டல் சாப்பாடுலாம் கிடையாது. ஆமாம் சமைச்சு கொண்டு வருது. சமைச்சு அங்கே அவர் ஒவ்வொரு ஏரியாலும் ஆள் தெரியும் எங்கெங்கே ஆர்டர் கொடுத்தா சமைச்சு கொண்டு வருவாங்கன்ட்டு. கரெக்டாக சின்ன மாதிரி தான் சிக்கன் இருக்கும், மீன் இருக்கும், அவிச்ச முட்டை இருக்கும். ஒரு நல்லா கூட உட்காரு நல்லா சாப்பிடுங்க பாரு. அது ஒரு விருந்தாளி மாதிரி அவர் வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி நம்மளை கண்டிப்பாக சாப்பாடில் அசதி போடுவார். அதாவது லைட் மேனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ சாப்பாடு விஷயத்தில் அதே தான் டேரக்டர் இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாப்புல. சாப்பாடு போகிறத சளைக்க மாட்டார். இன்னொன்று சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுவார். சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவார். அதாங்க சாப்பாடு போகிறத விட நம்ம ஒரு பெருசாலாம் பிரியாணிகள்லாம் பெருசாக போட தேவையில்லை. சாதா லெமன் ரைஸ் போட விட அவன் சாப்பிட்றது சந்தோஷம் பார்க்கணும். பசி யார் நம்ம என்னடா வந்துட்டானே இன்றைக்கி நமக்கு செலவு எடுத்துட்டானே அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இன்றைக்கி பிரியாணி என்ன போட்டாலும் அது புண்ணியம் வராது. நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட அவன் சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் தான் அது புண்ணியம். நீங்கள் பிரியாணி சிக்கன் 65 என்ன போட்டு வந்து நீ செலவுட்டாங்க உள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தாலே பாவம் தான். ஓகே சார். ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் இப்போ இருக்க புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்துருக்காரு, பாவத்தை சேர்க்கவே இல்லை அந்த மனுஷன். ஆனால் பாவத்தை சேர்க்காத அந்த ஒரு மனுஷனை பார்க்குற எல்லாருமே இப்போ பாவப்படுறோம். என்னடா இது அப்படி நல்லா ஒட்டம்புலாம் அப்படி இருந்த மனுஷன், செவுத்தில் லெஃப்ட் ரைட்டு காலை வச்சு உதச்ச மனுஷன் இப்போ எழுந்து உட்கார முடியல, நிற்க முடியல. பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட இந்த எஸ்கலேட்டர் வச்சு தான் அப்படியே தூக்குறான தவிர அவரால் எழுந்து நிற்க முடியல. இப்படி கஷ்டப்படுறாப்புல. ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் சதையே இல்லை சார், ஃபுல்லாக ஒட்டி போய் சதெல்லாம் அப்படி இருக்கார் அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க தருமபுரி விஜயகாந்த் அவர்களை. இப்போ நீங்கள் அவரை பார்க்குறப்ப என்ன சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இப்போ நம்ம வந்து அவர் ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தால் கரிஜன மாதிரி பேச்சு அப்படி பார்த்தோம். நான் வல்லரசுலேயே ஒர்க் பண்ணி கஷ்டம் ஒர்க் பண்ணிங்க ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தருமபுரியில் டைரக்டர். நான் வந்து இப்போ விஜய் சார் அஜித் சார்லாம் போகும்போது டைரக்டராக போயிட்டேன் ஸ்பாட்டில். அவங்கள்ட்ட நான் அசிஸ்டண்ட் அவங்க என்ன பார்த்ததில்ல. ஆனால் இவர் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து டேரக்ஷன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பாருங்க. ஸ்டார்ட் கம்மி ஆக்ஷன் சொல்கிறதுக்கலாம் அது விஜய் சார்ட்ட தயக்கம் இல்லை, அஜித் சார்ட்ட தயக்கம் இல்லை. இவர்கிட்ட மட்டும் வந்துச்சு. நம்ம அசிஸ்டண்ட் பார்த்துருக்காருல்ல இப்போ டைரக்டராக இருக்காமட்டு இன்னும் அந்த அதெல்லாம் அவர் போய்க்கிடுவார். நம்ம சினிமாவிலே வந்து அவர் தான் அண்ணன் நம்பேன். ஏன்னா இப்போ இல்லை டைரக்டர் எனக்கு அப்புறம் இல்லை. நான் வல்லரசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 நாள் சார்னு கூப்பிட்டோம். முதல்ல சாருங்க வரல. என்னடா நான் அவர் பழகிற முறை அவர்கிட்ட சிலதெல்லாம் பேரை சொல்ல மாட்டாங்க. சில ஹீரோக்கெல்லாம் மாஸ்டர் ஒர்க் பண்ணிப்போம். என்ன தம்பி ரெடியா அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வராது. ஆனால் இவர் ஃபஸ்ட் பேர் கேட்டார்னா அப்புறம் என்ன பெருசு ரெடியா என்ன லேட்டு அது பெருசு பேரை கூப்பிட்டார். எப்போவுமே உங்களுக்கு பேரை கூப்பிடும்போது உரிமை வந்துடும். அது ஒரு சைக்காலஜி. எப்பவுமே பேரை இப்போ ஃபோன் பேசும் கூட இப்போ நான் பேசுனா ஆப்போசிட்டில் உள்ளவங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா ஒரு மாதிரி இருக்கும். சொல்லுங்கள் பேர் ரசு அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இது வரும், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சந்தோஷம். யாரும் ஒருத்தர் பேரை சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுவார். அப்போ சொன்னார் பேர் ரசு பேர் டைட் மாதிரி இருக்குப்பா பாரு. அங்கே டைட் வச்சுட்டா இருப்போம் பேர் வச்சுட்டார். ஆமாம். அப்போ என்னென்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பத்தாள் மாதிரியே அவருக்கு காட்டுற பாசம், பேசுகிறது, உரிமையாக பேசுகிறது எல்லாமே. அப்போ என்னென்னா அவர் சார்னு வரல. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் அண்ணன்னு கூப்பிடுவேன். இன்ன வரைக்கும் அண்ணன் தான். அண்ணன் சார் ரெடிண்ணே சினிமாவில் அவர் தான் நான் அண்ணன்னு கொடுக்குறேன். இப்போது அப்படி அவர் பார்த்தாலும் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் பார்ப்போங்கள இந்த ரீசெண்டாக போட அந்த ஃபோட்டோ அது வந்துச்சு. நம்ம வந்து ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கேன். அப்போ பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் நான் அடிக்கிறது ஃபோட்டோ நிறைய வந்துகிட்டே இருக்கேன். என்னடா அப்படின்னு தான் அப்புறம் படிக்கிறேன். அப்போ தான் விஜயகாந்தோட லேட்டஸ்ட் ஃபோட்டோன்னு ஹெட்டிங் பார்த்தேன். ஷாக்காகி போச்சு. ஒரு ஃபோட்டோ வந்து டப்பு நம்மளுக்கு இத்தனை பார்க்குறோம். ஒரு 10-15 ஃபோட்டோ பார்த்துருப்பேன். நம்ம ஏதோ போட்டிருக்காங்க எதாவது போடுவாங்கள்ல அப்புறம் நினச்சிட்டு விஜயகாந்த் சார் அப்படின்ட்டு ஷாக்காகி போச்சு. அவங்க திருப்பி அப்புறம் தான் ஜூம்லாம் பார்க்குறேன் அவர் தானான்ட்டு அப்போ வந்துச்சு. அப்புறம் இன்னொன்று எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் அவர் பிறநாளைக்கு போகல. வருஷம் பிறநாளைக்கு போயிடுவேன். தருமபுரி முடிஞ்சதுக்கப்புறமே வருஷம் பிறந்த நாளைக்கு போய் சாலை போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போதெல்லாம் போயிருக்கேன். அப்பவும் போயிருக்கேன்.
போய் அது ரெகுலராக போய் பார்த்துருது. ஒரு 3 மாதத்துக்கு போகும்போது தான் எனக்கே அவர் கொஞ்சம் தளர்ந்து இருந்தார். அவர் பேசுகிற அந்த அந்த பேச்சு போச்சு. திருப்பி வந்து 2-3 நாள் எனக்கு மனசு ரொம்ப மாறியா இருந்தது. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் கணக்க ஆரம்பிச்சிது. அப்போ அதுலேருந்து போகிறதில்ல. நம்ம போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது ஏன்னான்ட்டு அப்புறம் நம்ம போகல. இதுக்கு என்னென்னா அவங்க என்ன சொல்கிறேன்னா, எளிமையானவர், நம்ம ஒரு நல்ல மனிதர், மற்ற சாப்பாடெல்லாம் போட்டு அழகு பார்த்தவர், உழைச்சி முன்னேறினவர், இன்னொருத்தன் எந்த சிபாரிசில் இது இல்லாமல் தானாக இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு இதுங்கும்போது அங்கே தான் கலிகாலம்ங்கிறதுலாம் நம்ம படிக்குது போல நம்ம அரசியலில் வந்து ரொம்ப ஒரு நேர்மையாக கரெக்டாக இருந்தார். அவரை வந்து வேறு மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அரசியலில் வந்து வேறு மாதிரி ஆட்கள் தான் பிறகு முடியும் போல இருக்குது. இப்போ நேர்மையான ஆட்கள், சரியான ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரெல்லாம் சரி வராது போல இருக்கலாம். விஜய் சாரை வச்சு தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அரசியலுங்கிறதுக்கு வெறும் நேர்மை மக்கள் நேசிக்க வேண்டும் பார்த்தாது, வேறு சில திறமையெல்லாம் வேண்டியிருக்கு அப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப இவருடைய இந்த உடைய இது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க. விஜயகாந்த் சார் வந்து நல்ல மனிதன், சம்பளம்லாம் விட்டு கொடுப்பாரு, வாங்குகிற சம்பளத்தில் நிறைய அன்னதானம் அது இது ஹெல்ப்லாம் பண்ணுவார். எனக்கு பரிதாபமாக தான் இருந்தது. ஏன்னா நல்ல மனுஷன், முதல்ல பேசிக்காக நல்ல மனுஷன். நடிகர் சங்கத்தில் அவர் செய்த சாதனைகள், அந்த கட்டடம் கட்டுறது எல்லாம் புரிஞ்சுது. என்னடா இவ்வளோ நல்ல மனுஷன் இந்த குடி மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருந்தா உடல் கெட்டிருக்காது. உடல் கெட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா அரசியலில் அவர் நினச்சது சாதிக்க முடியல. 2 கட்டணம் இது மனசு வந்து அவர் பாதிச்சிருக்கு இல்லையா? என்னடா ஒரு 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 கிணத்தை தாண்ட முடியாமல் பாதியில் நின்றுட்டுமேன்னு நினைக்கிற அந்த உணர்வு அவர் மனசில் நினச்சி வச்சுருப்பார் இல்லையா, இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பார், எதுவுமே செய்யலைன்ற ஒரு வேதனை அது மனசை பாதிச்சது. அதுக்கு அவரே காரணன்றதும் நம்ம அதை நிதர்சனம் அதுதான் நிச்சயமாக. ஓகே சார். அதே போல் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், ராமாவரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் சம்பாதிக்கல பெரும்பான்மையான தொகையை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கரைச்ச ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது அவருக்கு எனக்கு உள்ள ஒற்றுமையை சொல்லியிருந்தார். அவர் தான் என்னோட சீனியரு. அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கும். நிறைய தையல் மிஷின் அது இதுன்னு தர்மெல்லாம் நிறைய பண்ணுவார். அவர் வந்து ஷூட்டிங்கில் சாப்பாடு இருக்கு இல்லையா போடுறோம்ல, அதில் வந்து வாரத்தில் 2 நாள் தான் வந்து கறி மீன்லாம் போடணும் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம். மீதி நாளில் சாதாரண வெஜிடேரியன் போடலான்றது ரூல்ஸு. ஆனால் அவர் வந்து எப்போ கேட்டாலும் போடுங்க கறி மீனுன்னு சொல்லிடுவார். ஈவினிங்கில் இதெல்லாம் கொடுப்போம், சூப்பெலாம் கூட அவர் கம்பெனியில் கொடுப்பாங்க. அதுவும் நான்வெஜ் தான். ஆமாம் ஆமாம், ரிச்சாக கொடுப்பார், ரிச் ஃபுட்டு கொடுப்பார். அப்போ இது இன்ஸ்பிரேஷன் யாருன்னா விஜயகாந்த் போட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்போ விஜயகாந்த் என்கிட்ட சொல்லுவார், என்ன தொடரே நம்ம 2 பேர் தான் தொழிலாளிங்களுக்கு வாரம் பூரா கறி மீன் போடுறோம், சூப்பெலாம் கொடுக்குறோம் அப்படின்வார் 2 பேரும். ஆனால் அவர் தான் நல்ல அந்த விஷயத்தில் நான் அவர் பார்த்தா நான் செஞ்சேன். உண்மையிலேயே ராவத்தரும் அதில் பாராட்டணும், சாப்பாடு போடுறதுல நல்ல மனுஷன். அதுலேயும் தாண்டி என்னென்னா, நான் வந்து எங்கிட்ட 10 பேர் 12 பேர் நடிப்பாங்க படங்களில். ஒரே படத்தில் 12 ஆர்டிஸ்ட் நிற்பாங்க, நடிச்சிட்டு இருப்பாங்க. 4 பேர் 3 பேர்லாம் நடிப்பாங்க. அப்போ நடிக்கும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா, ஒரு தடவை வந்தார் என் ஷூட்டிங்க்கு. வந்துட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன சார் உங்கள் ஷூட்டிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணா, அதில் ஒரு செயற்குழு கூட்டம் மறுநாள் அவர் போடுறாரு. செயற்குழு கூட்டம் பகலில் போடுறாரு அவர். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு. செயற்குழு மொத்தம் 15 பேர் இன்னும் தெரியல. அதில் 7 பேர் எங்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா நெப்போலியனுக்கு அவருக்கு வடிவேலு செந்தில் எல்லாமே செயற்குழு உறுப்பினர். சார்லா என்ன சார் என்னுடைய யூனியனில் இங்கே இருக்குது, இங்கேயே செயற்குழு நடத்திட்டேம்மா நான். அது என்ன இவ்வளோ கூட்டம் போடுறீங்களே அப்படின்னு. அது வேறு ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு ஆள் சம்பாரிச்சா அவன் போய் அவன் வீடு மட்டும்தான் நல்லா வாழும். நான் 10 பேர் போடுறேன், இப்போ 10 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன் சம்பளத்தை இல்லையா. அந்த 10 ஃபேமிலியும் பெரிய ஆளாகவும் 10 பேர் கார் வச்சுருக்கிறாங்க. என் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார் அதிகமாக நிற்கும். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் இல்லை, 10 பேருக்கு கார் 10 கார் நிற்கும்ல. அப்போ அதனால் கூடுதலாக நான் வந்து பல பேருக்கு சம்பளம் கிடைக்கட்டுமேன்னு பல பேருக்கு போடுறேன். அப்போ நான்லாம் நடிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒத்துக்கு தானே அது சம்பளம், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போகாதில்ல அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒத்து தான் வந்து சினிமாலேயே வேட்டி கட்டினவங்க. யூனியனுக்கு வேட்டி கட்டிட்டு தான் போவோம் நாங்கள். நான் எப்பயுமே வேட்டி சட்டையில் இருப்பேன். அவர் யூனியனுக்கு வரும்போது மட்டும் வெள்ளை வேட்டி சட்டையில் இருப்பார். எங்கள் 2 பேரும் மட்டும்தான் அப்படி இருப்போம். அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா
நல்ல மனிதன். ஓகே. அதே போல் விஜயகாந்த் சார் மேலே இருக்க ஒரு பெரிய நல்ல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை அவர் தான் மீட்டெடுத்தார். நட்சத்திர கலை விழா அது இதுன்னு மலேசியா கிலேஷியான்னு எல்லாரையும் கூட்டு போய் அவ்வளோ சம்பாதிச்சு ஃபுல்லாக கடன் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அது போல் ஒரு நல்ல நிர்வாகி இப்போ வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு கிடைக்கலையா சார்? ஏன் கேட்குறேன்னா, இப்போ வரைக்கும் கட்டடன்ற ஒன்று முழுசாக கட்டி முடிக்கப்படலை. அதை கேட்டால் என்ன பண்ணுறாங்க, ஒன்று மக்கள்கிட்ட நிதி கேட்டு வராங்க, சம்பாதிக்கிறது சினிமாவில் மக்கள்கிட்ட வராங்க. எனக்கு என்ன டவுட்னா, ப்ராபபிளி 22லேருந்து 30 கோடி ரூபாய் தான் மொத்த செலவுன்றாங்க. அப்படின்னா எவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா, 50 கோடி 60 கோடி 100 கோடியில் சம்பளம் வாங்கிட்டு அந்த நடிகர்கள் ஒரு 10 பேர் ஷேர் பண்ணி போட்டால் கட்டணம் கட்டிடாமையா இப்போ வரைக்கும் கட்ட முடியல? அதையே பண்ண மாட்டாங்க. பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்குது உள்ள. பொலிட்டிக்கலாக பாலிடிக்ஸ். அதாவது என்னென்னா, அவர் விஜயகாந்த் சார் இருக்கும்பொழுதே அந்த அரசியல் உள்ள இருந்தது. திமுக அணி, ஏடிஎம்கே அணி, அந்த அணியெல்லாம் இருந்தது உள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் நல்லவர்ன்றதுனால அது திமுகவில் இருக்கிற நெப்போலியனும் அவருக்கு நண்பனாக எழுத்து உள்ளே போட்டுக்குவார், சரத்குமாரையும் உள்ளே எடுத்துக்குவார், ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அவங்க மற்றவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுக்குவார். அவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனுஷன் மாதிரி எல்லாரையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு போனார். அதனால் அந்த நடிகர் சங்கத்தை அவரால் கட்ட முடிஞ்சது. அதாவது தனி மனித பர்சனாலிட்டி, அதாவது தனி மனிதனுடைய அந்த குணம், அதுக்கு தான் அந்த சங்கம் ஒன்றா இருந்தது. விஜயகாந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாலிடிக்ஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு. அதனால் இவங்களை ஒற்றுமையை ஆக்க விடாமல் சில வேலைகளும் நடக்குது அங்கே உள்ள அந்த அணி இந்த அணின்னு சொல்லி உள்ள போந்துருச்சு. அது திமுக அணி, ஏடிஎம்கே அணி, தனி அணி அப்படின்லாம் உள்ளே போந்துருச்சு. அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆளுங்க தான், இவங்க அநேகமாக கட்டிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையில்லாத அந்த தேர்தலில் கூட இந்த கேஸ் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, பட் கட்டிடுவாங்க, அதெல்லாம் ஒன்று. பட் விஜயகாந்த் லெவலுக்கு வந்து லீடர் ஒன்று இருந்ததுன்னா இது என்றைக்கும் அந்த வேலை முடிஞ்சிடும். அதுதான் கேட்குறேன் சார். நிச்சயம் நான் இன்றைக்கே சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் வந்து சங்கத்துக்கு பண்ணது பெரிய சாதனை. அவர் உடம்பு மட்டும் அவர் சரியாக வச்சுக்கலன்றது அது அவருடைய குற்றம். அதில் மாற்ற கருத்து அது இருந்திருந்தால் கண்டிப்பாக அரசியலையே நல்ல ஒரு மனிதனாக. அது ஒன்று தான் மிஸ் ஆகிருக்கு சார். கண்டிப்பாக அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நமக்கே ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கல, எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம் படைச்ச மனுஷனை இப்படி பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக அது ஊண்டை ஏற்படுத்துது. ஏன்னா நான் திரையில் அவர் பார்த்து ரசித்ததை விட அவர் பண்ண சமூக சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, பல பேரோட பசி ஆத்துறது, நிறைய பேருக்கு உதவி பண்ணது எல்லாமே, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கும் போது தான் இப்போ ஏற்பட்ட மனுஷங்களும் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நெகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்படி தான் இவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்பேற்பட்ட மனுஷன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அதுவும் உடல்நிலை இந்த அளவுக்கு இருக்குது, விரல்கள்லாம் எடுத்திருக்காங்க காலில் இருந்து அப்படின்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் மக்கள் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்பணும், அவ்வளோதான். இந்த கண்டென்ட் முடியல ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, நல்ல மனுஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் பூரணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி பழையபடியே கேப்டன் கர்ஜிக்கணும், சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரியே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சார்ந்து இறைவனை பிரார்த்திக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.